திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் மண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கனிய பூந்து நன்றுரைக்கு பொய்யுள் அடைந்த மீச்சுடரே திரைவரா மன்னம் அமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் அணைமலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் நின்றருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழி மேகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உமாபதி சிவனார் அருளிய போற்றி பகருடைய நூலனை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற நாம் முதல் போற்றி நிறைவடைந்த பிறகு இப்பொழுது இரண்டாவது போற்றியை, அதிலே 2 கன்னிகள் உள்ளன. இதில் இந்த 2இல் 5ம் 6ம், இதில் 5வது கன்னியை இன்று சிந்திப்போம். குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும். பெருமானுடைய பெரும் கருணையால் நாம் இந்த நூலினை சிந்திக்கின்ற அருமையான வாய்ப்பை பெற்றுள்ளோம். குன்றாத பல்லுயிர், குறைவில்லாத எண்ணிறந்த பல உயிர்கள், குறையாத எண்ணிக்கையில்லாத. இங்கே உலகத்திலே நமக்கு மனிதனுக்கு மட்டும் அந்த எண்ணிக்கையை அரசாங்கம் எடுக்கும். அதில் காட்டில் உள்ள ஒரு சில முக்கியமான விலங்குகளை அவர்கள் எண்ணிக்கை செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எறும்பு எவ்வளவு உள்ளன, எத்தனை வகை எறும்புகள், எறும்புகளில் மட்டும் காட்டில் எடுத்துக்கொண்டால் ஏராளமான வகை வகையான உயிரினங்கள், நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன என்பது போன்ற குறையில்லாத எண்ணிக்கையில்லாத பல உயிர்கள். இந்த உயிர்கள் அத்துணைக்கும் பெருமான் தனு கரண புவன போகத்தை தருகின்றார். இந்த உடம்பை படைத்து கொடுத்து, உலகத்தை படைத்து கொடுத்து, அவைகளை காத்து எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும். ஒரு அருமையான செய்தி இன்றைய இந்த கண்ணியிலே. இந்த குன்றாத பல்லுயிர்களை வெவ்வேறு படைத்தும், அதாவது மலக்கட்டு உடைய அந்த உயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப கருப்பை, முட்டை, வியர்வை, வித்து ஆகிய உடல்களில் மாறி மாறி வேறு வேறாக படைத்தும். எனவே இங்கே
ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை. நமக்கு சித்தியாரிலும் அச்சு மாறி பிறக்கும் என்றும் குறிப்பிட்டிருப்பார். எனவே மனிதனாக வந்தது மீளவும் கீழ்நோக்கியும் இறங்கி 5 அறிவு 4 அறிவு உயிரினங்களாக கூட படைப்பதற்கு வாய்ப்பு. எனவே அவை காத்து இங்கே அந்த உயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப அவன் செய்வதுதான் மிகச்சிறந்த அந்த கணக்கு. அதுவும் அந்த கன்மத்திற்கு ஈடாய் கறங்கும் சகடமும் போல் சென்மித்து உழல திரோதித்தும் என்று கந்தர் கலிவெண்பாவிலே குறிப்பிடுவார். சித்தியாரிலும் அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயசத்தோடு என்று குறிப்பிடுவார் அருணந்தி சிவாச்சாரியார். இங்கே அண்டம் கூட்டல் சம் அண்டசம் என்பது முட்டையில் தோன்றுவன. அவை மீன், பறவை, பல்லி. பறவைகளெல்லாம் முட்டை போட்டு அதன் மூலமாக அந்த பறவைகள் தோன்றுகின்றன. சுவேதசம் சுவேதம் கூட்டல் சம் சுவேதசம் வேர்வையில் தோன்றுவன. அவை பேன், கிருமி முதலியன. அடியேன் வேடிக்கையாக சொல்வது ஒன்று உண்டு. ஒரு ஆள் எதிரிலே வந்து நின்றால் நாம் என்ன நினைப்போம் என்றால் ஒருவர் வந்ததாக கருதுவோம். ஆனால் அவர் உடம்பில் பல்வேறு உயிர்கள் இருக்கும். அவர் தலையில் பேன், வேர்வையில் அங்கே கிருமிகள், வயிற்றுக்குள் புழுக்கள், இப்படி இத்துணை உயிர்கள் அந்த ஒரு ஆன்மாவுக்கு உடனேகவும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. அப்படி அடுத்தது உற்பிச்சம். உற்பீசம் என்பது வித்து, வேர் முதலியவற்றில் பிளந்து மேலே தோன்றுவன. மரம், செடி, கொடி ஆகியவை. அடுத்து சராயுசம். சராயுசம் என்றால் கருப்பையில் தோன்றுவன. மக்கள், விலங்கு ஆகியவை. எனவே நமக்கு சிதம்பர மும்மணி கோவையில் கூட முட்டையில், கருவில், வித்தினில், வியர்ப்பில் என்று நமக்கு குமரகுருபரர் குறிப்பிடுவார். அப்படி பல்லுயிர் வெவ்வேறு படைத்து இத்துணை வகையாக அந்த உயிர்களை இறைவன் படைக்கச் செய்து அவை காத்தும் அந்த உயிர்களுக்குரிய வினை நுகர்ச்சிகளை சிறிது கூட ஏறாமலும் குறையாமலும் கூட்டி புசிக்கச் செய்தும் எந்த நேரத்தில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மட்டுமே அவன் ஊட்டுவான். அப்படி வல்லாளகண்டனாக விளங்குகின்ற பெருமான் சதுரப்பாடு உடையவன். என்னே இந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த அவனுடைய கருணையை என்னென்று நாம் சொல்வது? அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும். இந்த உயிரினங்கள் சகலாவத்தையில் பிறந்தும் இறந்தும் அலைந்தும் திரிந்தும் வந்தபோது உண்டான இழைப்பு நீங்கும்படி ஒடுக்குவித்தும். சாதாரணமாக நாம் ஒடுக்குதல் என்றாலே எல்லோருக்கும் பயம். இறப்பு என்றால் ஒருவித பய உணர்வு. ஆனால் இங்கே உடம்பு மட்டுமே அது உயிரிலிருந்து நீங்குகின்றது. உயிருக்கு பிறப்பு இறப்பு இல்லை. எனவே அலைந்து அலைந்து ஓடி ஆடி இது ஓய்வு சிறிது கொடுத்தால் மீண்டும் ஏதுவாக இருக்கும் என்று கருதி இறைவன் அந்த இழைப்பை நீங்கும்படி
ஒடுக்குவிக்கின்றான். நமக்கு மணிவாசக பெருமானும் குறிப்பிடுவார், பட்டினத்தாரும் அருமையாக குறிப்பிடுவார். எத்தனையோ பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இளைத்தேன் என்று உருகி நிற்பார் நம்முடைய மணிமொழியார். பட்டினத்தாரும் எத்தனை 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 அன்னையோ, எத்தனை 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 அப்பனோ, எத்தனை 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 பெண்டிரோ, எத்தனை 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 பிள்ளையோ என்று அவர் நீண்ட பட்டியல் அவருடையது. மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் என்று எத்தனை பிறவிகளில் பிறந்து பிறந்து இறந்து நடந்து நடந்து கால் சலித்து விட்டது என்று குறிப்பிடுவார். வேதாவும் கை சலித்து விட்டானே, இந்த பிரம்மனும் பிறவிதோறும் எழுதி எழுதி அவனுக்கே சலிப்பு ஏற்பட்டு விட்டது. அத்துணை பிறவிகள். நம்முடைய அருணகிரிநாதரும் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று குறிப்பிடுவார். இப்படி எத்தனையோ பிறவிகள் நாம் கடந்து வந்து இந்த 6 அறிவு உள்ள மனித பிறவியிலே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற நம்முடைய ஔவையார் வாக்கிற்கிணங்க நல்பிறவியை நாம் பெற்றுள்ளோம். அதுவும் வெறும் மானிட பிறப்பாக மட்டும் அல்லாமல் திருநீறு பூசி உருத்திராக்கம் தரித்து ஒரு சிவனடியாராக வாழ்வது மிகச்சிறந்த ஒன்று. நம்முடைய மணிவாசக பெருமானம் அது ஒரு அதிசயம், அற்புதம் என்கின்றார். அடியார் திருக்கூட்டத்தின் நடுவில் இருப்பது அதிசயம் என்பார். சாதாரணமான மனிதனாக வாழ்வது பெரிதல்ல. ஒரு சிவனடியாராக பெருமானுக்கு நாளும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்து 5 எழுத்து மந்திரத்தை அன்போடு ஓதி அந்த சிவபெருமானை சிவானந்த இன்பத்தை அனுபவித்தல், மேல்நிலைக்கு ஆன்மா செல்லுதல், இது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த பிறவியிலே. எனவே நாம் அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் உண்டு காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மெல்க மேன்மிகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வைய நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதாம் தழைத்தோங்குக தெய்வவன் திருநீறு சிறக்கவே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி வாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.